வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருநெல்வேலினாலே அல்வா தான், அப்புறம் கோவில், தாமிரபரணி ஆறு. ஆனால் இன்றைக்கி நாம் போகிறது ஒரு வேறு லெவல் ட்ரிப்பு. பசுமையான வயல்கள், தென்னை மர காற்று, தூரத்தில் மலை, இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு நல்ல ட்ரிப்பாக இந்த ட்ரிப் இருக்கும். ஒன் டே நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலே சீக்கிரமாக திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிட்டோம். வெதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரோட்டில் போகிறப்பவே மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரீச் ஆனது மேக்கரை அம்யூஸ்மெண்ட் பார்க். உண்மையாக சொல்லணுன்னா நேச்சருக்கு நடுவில் இந்த பார்க் ஒரு ஃபேமிலிக்கு நல்ல ஸ்பாட்டு. உள்ளே போனவுடனே குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் டீமில் இருந்த பெரியவங்களுமே குழந்தைங்களாம் மாறிட்டோம். இவங்க டிக்கெட் ப்ரைஸ் அண்ட் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு குறிப்பிட்டு இந்த கேம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு பேக்கேஜாக எடுக்கிறீங்கன்னா பேக்கேஜாகவும் எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அடல்ட்ஸ்க்கு லைட்டாக ஃபன்னாகவும் ரைட்ஸ் இருக்குது. ஃபுல் டே இல்லை, பட் ஒரு 3 to 4 hours நீங்கள் இங்கே சில் பண்ணலாம். அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. இப்போதான் நம்ம குட்டீஸோட ஃபன் பார்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நம்ம வந்தது அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு? ஏ பச்சைக்கிளி, யாராவ எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்கு பாவிகளா? இழுத்து போட்டு கொண்டாதீங்கடா. நான் இழுக்கிற இளவிலையே பாடி பாதி கீழே தொங்குதே. ஐயா காப்பாத்துங்க. ஐயா ஐயா, உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஆக்சுவல் பிளான் என்னென்னா, இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற சுற்றி 4-5 அருவிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் போய் ஜாலியாக குளிக்கலான்னு நினச்சோம். பட் இயற்கை அதுக்கு ஒத்துழைக்கலை. ஏன்னா எங்கேயுமே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, மனம் தளரக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகிற வழி தென்காசி ரோடு பற்றி தனியாக சொல்லணும். ஏன்னா இந்த ரோடு போகும்போதே 2 பக்கமும் பசுமை மட்டும்தான். ஒரு பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸ், இன்னொரு பக்கம் வயல். நினச்சி பார்த்தாலே செம்ம ஃபீலு. எங்கள் கேமராவுக்கு ரெஸ்ட்டே கிடைக்கல. இங்கேயே வாழ்கிற மக்கள்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நாங்கள் யோசித்து பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஊர்.
நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் அடவி நயினார் டேம். கண்டிப்பாக ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் அந்த டேமை பார்த்துருப்பீங்க. நாங்கள் போன நேரத்தில் அணையில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆனால் நேச்சரை ரசிக்க வாட்டர் மட்டுமே வேணும்னு இல்லைல்ல, அணையை சுற்றி இருக்க மலைகள், காற்று, அமைதி அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த பயணம் ஸ்பிரிச்சுவல் பார்ட்டை நோக்கி தான். ஏன்னா நம்ம இப்போ போகிறது திருமலை கோவில். கோவிலுக்கு போகிற வழியே மலையோட அழகை நம்ம அப்படியே வரவேற்கும். இங்கே வரும்போதே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். பழமையான கட்டிடக்கலை, அழகான சூழல், மலை காற்று இவை எல்லாம் சேர்ந்து ஒரு தெய்வீகமான உணர்வை கொடுத்துச்சு. 700 ஆண்டுகளுக்கு மேலே வரலாறு கொண்டுள்ள இந்த திருமலை குமாரசாமி கோவில் பண்பொழி மலை மேலே அமைஞ்சிருக்கு. சித்தர்கள் வழிபட்ட இந்த புனித மலை பக்தியும் இயற்கை அழகும் சேர்ந்த ஒரு அற்புதமான இடம். ஸோ இங்கே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களோட மைண்டை சூப்பராக காம் பண்ணிட்டு நம்ம இந்த ட்ரிப்பை முடித்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இங்கெல்லாம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கும் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.